நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் 12,000 ஏக்கர் விளைநிலங்களின் பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் தங்கதுரை. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தங்கதுரை, தற்பொழுது இந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் என்னென்ன மாதிரியான பாசனங்களுக்கு வழிவகுக்கும்? வணக்கம் ரீதா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா முக்கிய 3 அணைகள் இருக்கிறது. குறிப்பாக பாபநாசம், சேவலாறு, மணிமுத்தாறு. இந்த 3 அணைகள் பாத்தீங்கன்னா வருடத்தில் கார் சாகுபடி, பிசான சாகுபடியானது பணிகள் நடைபெறும். தற்போது பாபநாசம், மணிமுத்தாறு அணையில் ஏற்கனவே தண்ணீர் திறந்து விடப்பட்டு பிசானா சாகுபடியானது நடைபெற்றுக் கொண்டிருக்க நிலையில பாத்தீங்கன்னா மணிமுத்தாறுல 80 அடி கால்வாயின்னு இருக்குது. அந்த 80 அடி கால்வாயில சுமார் 12,000 ஏக்கர் மறைமுகம் பாசனமாக பெற்று வருகிறது. இது எந்தெந்த மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சுமார் 40 கிராமங்களுக்கு இந்த பாசனமானது சுமார் 12,000 ஏக்கருக்கு இந்த தண்ணீரானது பாசனம் வருகிறது. தண்ணீர் தேவைக்கு ஏற்றால் போல் தண்ணீர் திறந்து விடப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தலைவர் அப்பாவூர் மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்தியன் மற்றும் விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி.